அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. மகர ராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் பெற்று 2வது ஸ்தானமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த அமைப்புனால பொருளாதார வளர்ச்சியும் தன வரவும் ஏற்படுங்க. பேச்சில் ஒரு வேகம் இருக்குங்க. அதே போல தாங்க செயல்பாடுகளும் வேகமாக இருக்குங்க. அந்நியர்களால் வருமானம் ஏற்படுங்க. அந்நியர்கள்னு சொல்கிறது சொந்த பந்தம் இல்லாத நண்பர்கள்னு எடுத்துக்கலாங்க. வெளியூர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாங்க. வெளிநாட்டை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாங்க. அவங்களால இந்த மாதத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க. ராகு பகவான் 3வது ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான சஞ்சாரம்னு சொல்லலாங்க. தைரியம் வீரியம் இருக்குங்க. காரிய வெற்றிகள் இருக்குங்க. எடுத்த காரியத்தை கனகச்சிதமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க. இது போன்ற நிறைய நல்ல அம்சங்கள் ராகு பகவான் 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க. கலைத்துறையினர் கலை சார்ந்து தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. புத்திரஸ்தானமான 5வது ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானமான 10வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட பெரும்பாலான நாட்கள்ல 8வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாத 6வது ஸ்தானத்துக்கும் 9வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் இந்த மாசத்தோட பெரும்பாலான நாட்கள் 8வது ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறாருங்க. இந்த 2 அமைப்பினால தொழிலில் இந்த மாதத்துல கடுமையான போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணும் கருத்துமா தொழில் செய்யணுங்க. தொழிலில் சில பல இடைஞ்சல்களை சந்திக்க நேரிடலாங்க. அது மட்டும் இல்லாத உங்களோட வேலையாட்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்காத கொஞ்சம் இலகுவாக நடந்துக்கணுங்க. அந்த மாதிரி செய்யும்போது தாங்க தொழில் சிறப்புடன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் அதே தாங்க. வேலைப்பளு அதிகமாகறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கூட பணிபுரியவங்கனால கூட சில பல தொல்லைகளை சந்திக்க நேரிடலாங்க. அதனால் இந்த மாதத்தில் யாருகிட்டையும் பர்சனலான விஷயத்த எதுவும் ஷேர் பண்ண வேண்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் உயர் அதிகாரி கூடவோ உடன் பணிபுரியவர் கூடவோ கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாங்க. வீணான வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கூட்டா தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் சில பல நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாங்க. அதனால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்கிறவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் அதிக கவனத்தோட தன்னோட வேலைகளை செய்யணுங்க. எது எப்படி இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தோடவே நேரடி தொடர்பில் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாத லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்குங்க. அதனால் வருமானத்துக்கோ லாபத்துக்கோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படாதுங்க. தொழில் நடத்துறதுலையும் உத்தியோகம் பார்க்கறதுலையும் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாங்க. அவ்வளோதாங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. இந்த மாதத்தில் நிலம் வாங்கறதுக்கு இருந்து வந்த தடைகள்லாம் விலகுங்க. நிலம் வாங்கலாங்க. வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகனங்கள் சேர்க்கை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாத தாயாரோட உடல்நலம் முன்னேற்றம் ஏற்படுங்க. தாயாரோட கடந்த காலங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை தாய் வழி சொந்தங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறக்கான வாய்ப்புகளும் தென்படுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தை எடுத்து படிக்கணுங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு முதல் 3 வாரங்களில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கடைசி வாரத்தில் மட்டும் சற்று கவனம் அதிக தேவைங்க. அது மட்டும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸுகளோடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட கடைசி 2 வாரம் ஓரளவுக்கு நல்ல பலன் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணுங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசும்போது ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதத்தில் எங்கேயெல்லாம் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. மகர ராசிக்கு யோகாதிபதிகள்னு சொல்லப்படுற புதனும் சுக்கிர பகவானும் இந்த மாதத்தோட பெரும்பாலான பகுதிகளில் மறைவு ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லைங்க. கடினமாக உழைச்சா தாங்க வருமானத்துக்கு வழி கிடைக்கும். 6ஆம் அதிபதி 8ல் மறைகிறதுனால ஒரு சிலருக்கு வேணால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாங்க. அதற்கடுத்ததா ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால செயல்களில் நிதானம் அவசியங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவு பண்ணணுங்க. அதற்கடுத்ததா குடும்ப உறுப்பினர்கிட்ட விட்டு கொடுத்து போகணுங்க. குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்கிறது தாய் தந்தை குழந்தைகள் மனைவி எல்லாத்தையும் சேர்த்து தாங்க. சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில்
புதன் பகவானும் வக்கரம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணுங்க. தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணுங்க. நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றதையும் தவிர்க்கணுங்க. வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் இந்த மாதத்தில் தவறாமல் கடைப்பிடிக்கணுங்க. மகர ராசி மகர லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.